ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய குழும அமைப்பாளரும் முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினருமாகிய ஷஃபான் அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த நிலக்கரி தொடர்பான பிரச்சனை ஒன்று நடந்தது. அதாவது தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்ததால் அரசுக்கு பெரும் நட்டம் ஏற்பட்டதாக கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களம் குறிப்பிட்ட பிறகு உடனடியாக ஜனாதிபதி ஒரு ஆணைக்குழுவை நியமிக்கிறார். மறுநாள் அதே நாள் ராஜினாமா செய்கிறார் அமைச்சர் குமார ஜெயக்குடி. இது ஒரு முன்னுதாரணமான ஒரு செயற்பாடு. இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கத்தாலும் கேலியர் ரம்புக்வெல்ல கூட இப்படி உடனடியாக விலகினார். அந்த நேரம் நான் நினைக்கிறேன் கேலியர் ரம்புக்வெல்ல இந்த சம்பவம் நடக்கும்போது ஜனாதிபதியாக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க. சரிதான், ரணில் விக்ரமசிங்க கூட அழுத்தம் கொடுக்கவில்லை, கேலியர் ரம்புக்வெல்லையை உடனடியாக விலகுமார். நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் விலகினார். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க ஒரு முன்னுதாரணமாக உடனடியாக குமார ஜெயக்கொடி அவர்களை பதவி விலகுமாறும் அல்லது செயலாளரை விலகுமாறும் சொன்னார். இதிலிருந்து தெரிகிறது இந்த அரசாங்கத்தின் நம்பகத்தன்மை. இல்லை, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள். ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் கூட அந்த வடிவேல் சொல்கிறது மாதிரி கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாங்கிற மாதிரி எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு நியாயமாக பேச நியாயம் இருக்கின்றது. அவருடைய மந்திரிமாக்கள் காப்பாற்றுறது ஒரு நியாயம் ஒன்று இருக்கு. அவர் காப்பாற்ற இல்லை, இல்லாட்டி பதவி விலக வேணாம்னு சொல்லியிருப்பாரு. கமிஷன் ஒன்று போட்டு என்னத்துக்கு? கமிஷன் போட்டு என்னத்துக்கு? கமிஷன் போடாமல் எப்படி நீங்கள் விசாரிப்பீங்க? இல்லை, விசாரணை தான் கமிஷன் போடுறீங்க. இந்த கமிஷன் போடுறதுக்கு காரணம் இந்த கல்லாங்கூர் பிரச்சனை, ரைட்? இந்த கல்லாங்கூர் பிரச்சனைக்கு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க 2009 நாங்கள் இதை பார்ப்போம். இப்போ இதை அழைப்பிச்சு யார் அப்படி இப்படின்னு நாங்கள் கேட்குற 2009 நாங்கள் கேட்ட உங்களோட பீரியட் 2009 நடந்திருக்கு. இல்லை, நடந்திருக்கிறது ஊழல் நடக்கலே. ஊழல் நடந்தது இந்த அரசாங்கம் பீரியட்ல ஏதாவது நடந்திருக்க காரணத்தினால் தானே 2009 அவ்வளவுக்கு போகணும். இந்த இதில் இது பார்க்கலுமே நீங்கள் சுத்தமாக இருந்தா, நீங்கள் நல்லவராக இருந்தா, உங்களோட அமைச்சர்கள் நல்லமாக இருந்தா, களவெடுக்காத அமைச்சராக இருந்தா இதை எடுக்கலுமே. இதே எடுத்தாங்க. இதை இன்னும் கொண்டு வரது, இன்னும் இந்த கமிஷனை இன்னொரு 2 வருஷத்துக்கு இழுத்து கொண்டு போகிறதுக்கு. ஆனால் அமைச்சரும் அமைச்சின் செயலாளரும் பதவி விலகியது ஒரு முன்னுதாரணமான செயல். முன்னுதாரணம் இல்லை, இதுக்கு முதல் விலகிதான் நெய்கிறார்கள். ஆனால் கேலியர் ரம்புக்வெல்ல உடனே விலகிறது. அவர் மேலே போட்ட பழியை இது பண்ணல. இந்த அதிகாரணிக்கு போயிட்டு அதுக்கு பொறுத்து தான் இவர் மூலியமாக இவர் தான் குத்தவாளின்னு இது பண்ணி. அப்போ அந்த நேரம் ரணில் விக்ரமசிங்கவன் செல்லல, இல்லை கேலியை அரெஸ்ட் பண்ணுவான, கேலியோட பிரச்சனையை நிப்பாட்டுங்க அப்படி செல்லல ரணில் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமசிங்க ஒரு காலமும் கல்லறை பாதுகாக்காத தலைவர். அப்போ ரணில் விக்ரமசிங்க அப்படி கேலியர் ரம்புக்வெல்ல பாதுகாக்கணும்னு அப்போ கால் பண்ணி செல்லிச்சு. இந்த பிரச்சனையை முடியும் இது பண்ணவானும், ஒரு கேலியர் ரம்புக்வெல்ல அரெஸ்ட் பண்ணவானும் செல்லுமே. அது ஒன்றும் கையடிக்கலையே. அவர் கேலியர் ரம்புக்வெல்ல பிரச்சனை யார்கிட்ட பிரச்சனை இருந்தாலும் அவர் கையடிக்கவில்லை. அவர் சுவாதீனமாக இதை விட்டார்கள். நீங்கள் உங்களோட இதை பண்ணி சுவாதீன பரீட்சணை பண்ணி இதுக்கு யார் குத்தவாளி அவங்கள நீங்கள் கைது செய்யுங்க. இது வரைக்கும் ரணில் விக்ரமசிங்க ஒரு வார்த்தை சரி பேசலை. இப்போ அனுரகுமார திசாநாயக்க அப்போசிஷன் சஜிபேல இருக்கின்ற மந்திரிமாக்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு கொண்டாங்க விஸ்வாசபங்க யோஜனா. அந்த விஸ்வாசபங்க யோஜனாவிலையும் 159 பேர் வாக்களித்தார்கள் இவருக்கு அந்த சார்பா. அப்போ 159 பேர் ஒரு கல்லறை தானே ஆதரித்திருக்காங்க. இன்னும் உறுதிப்படுத்த இதான் சார். அப்போ நீங்கள் எப்படி செல்வீங்க? கேலியர் ரம்புக்வெல்ல அவர்களும் ஏன் கேலியர் ரம்புக்வெல்ல அப்படி இல்லை என்றால் ஏன் சிறை தண்டனை கொடுத்து இல்லை, அதுக்கு பொருள் தானே இது நாங்கள் தான் செல்றோம். இப்போ இது அந்த நேரத்தோடு இவர் எல்லாம் இந்த அமைச்சு பதவியிலிருந்து ஓரமாக்க இருந்தது. இந்த பிரச்சனை 286 ரூபா. இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது என்ன? 286 ரூபாய்க்கு பெட்ரோல் இல்லாட்டி டீசல் கொள்வரவு செய்து சுட்டித்தான் இந்த பிரச்சனை ஆச்சு. கூட செய்து இங்கே ஒரு நாட்டு அதுக்கு பிறகு நடந்தது. இல்லை, அதுக்கு பிறகு தான் இவர் ராஜினாமா செய்தார்கள். ராஜினாமா செய்ய மாட்டார். ராஜினாமா செய்தது இதுக்காகத்தான் ராஜினாமா இல்லை, இதுக்காக 286 ஆணைக்குழு நியமித்தது நிலக்கரியும் அந்த இதுக்காக. அது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் ராஜகருணவே சொல்லிட்டார். அதுக்கு பொறுப்பு சுட்டித்தான் இவர் நாங்கள் நிலக்கரியை எடுக்கலை, நாங்கள் பெட்ரோ கச்சா எண்ணெயை நாங்கள் எடுக்கல, நாங்கள் டீசலை அந்த விலைக்கு வாங்கினோம். இல்லை, ஏன்னா ஒரு சில கட்டங்களில் வாங்க வேண்டிய சூழ்நிலை எப்படியோ கூட விலை கொடுத்து வாங்கிக்கிறார்கள். இதில் நாங்கள் பார்க்கணும் யார் ஊழல் செய்தார்களோ யார் ஊழல் செய்யலையோ. கமிஷனோடு போட்டு இருக்கின்றார்கள். அந்த கமிஷனருக்கு பிறகு பார்ப்போம் யார் குற்றவாளி யார் நிரபராதின்னு. இனி அது
இந்த கமிஷன் கையில் இருக்கின்றது, என்ன முடிவு எடுப்பாங்க என்று அதை பற்றி நான் நினைக்க மாட்டேன். இப்போ இருக்கிற இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாம். சரி, அப்போ இப்போ இப்படியே இதே இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி, இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கட்டும் என்று மக்கள் கூறுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். இல்லை, நான் அதை அனுமதிக்க மாட்டேன். அதை உங்களோட நான் முற்றாக அதை நிராகரிக்கிறேன். அப்படி மக்கள் அப்படி எதிர்பார்க்கல. 100க்கு ஒரு 2-3 மக்கள் செல்ற வரைக்கும் நாங்கள் இந்த அரசாங்கம் கொடுத்து இப்போம் அது இனி பேசி வேலை இல்லை அந்த மக்களை பற்றி. சரி, அப்போ இந்த மாற்றம் இப்போ கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக கடந்த மாதம் வந்து மஹிந்த ராஜபக்ச சொல்கிறார் අපිට ලොකු සැලැස්මක් තියෙනවා මේ ආපෝ මේ රට බාර ගන්න. அப்போ அந்த செலஸ்மையில் சஜித் ரணில் எல்லாம் இருக்கிறாங்களா? ஒரு பெரிய திட்டம் ஒன்று இருக்கிறார் இந்த ஆட்சியை அது இல்லாமல், அதாவது ஆட்சியை பிடிப்பது. முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தான் அது செல்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியும் சஜபையும் இன்னும் அந்த முடிவுக்கு நான் நினைக்க மாட்டேன் போயிட்டு இருக்கிறார்கள். ஆட்சியை கவிழ்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல இல்லை, நாங்கள் செல்றோம் இந்த ஆட்சியை இப்படியே கொண்டு போகணும். இந்த ஆட்சியை இப்படியே கொண்டு போயிட்டு இந்த ஆட்சி முடிஞ்ச சிறுக்கு பார்க்கணும் என்ன நடந்திருக்குன்னு, நாட்டுக்கு மக்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு. 1.5 வருடமாக மக்களுக்கு என்ன நடந்து சகனை கிடைச்சிச்சா மக்களுக்கு? ஆனால் இன்று திரைச்சேரியில் வந்து ட்ரில்லியன் கணக்கில் பணம் இருக்குது. பணம் இருந்ததுக்கு வேலை இல்லையே. அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு செலவழிக்கலுமே. மக்கள்கிட்ட இப்போ கேஸ் விலையை குறைச்சாங்க, கேஸ் விலையை குறைக்கிச்சு கூட்டின வேலையா மக்களோட நிபந்தனைகளுக்கு தானே நாங்கள் செயற்பட வேண்டியது. ரணில் விக்ரமசிங்க அவர்களால் தானே நாங்கள் ரணில் விக்ரமசிங்க கொண்டு வந்த எஜெண்டாவை தான் அனுரகுமார் திசாநாயக்கவுடைய கட்சியும் அனுரகுமார் திசாநாயக்குடைய அரசாங்கம் கையெழுத்து போடும்போது சஜித் பிரேமதாஸ் சொன்னார் வேணாம். இல்லை, அப்படி நடந்து இல்லை, நீங்கள் கையெழுத்து போடாதீங்க. அதாவது சஜித் பிரேமதாஸை குறிப்பிட்டார், IMF-ஓடு ஒப்பந்தம் போடாதீங்க, நாங்கள் சிக்கலை மாட்டிக்கொள்வோம். அதை ஏற்றுக்கொள்றீங்களா? நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சொன்னவர் இல்லை, சஜித் சொன்னார்ல, அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கும். இல்லை, சஜித் அது எல்லாருக்குமே தெரியும். ரணில் விக்ரமசிங்க வந்து ஒரு நாளும் தலையை பாவிக்காமல் நாட்டுக்கு நஷ்டம் வர முறையில் சைன் பண்ண தலைவர். எந்த நேரமும் மக்களுக்காக தூர சிந்தனை இருக்கின்ற தலைவர் தான் ரணில் விக்ரமசிங்க. இனி அவரோடு அந்த IMF-க்கு போன சுட்டு தான் எங்கள் நாடு இன்றைக்கு ஒரு நாடாக எல்லாத்துக்கும் இறுகி இருக்கிறோம். இல்லை, நாங்கள் சாப்பிட்டு சரி இருக்கிறோம். அது சரி, நாங்கள் எல்லாம் சாப்பிட்றோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கு இறுகி இருக்கிறோம். காரணம் என்ன? IMF-னுடைய ஒப்பந்தத்தால். IMF-ஓட இல்லாட்டி நாடு இன்னமும் விழுந்திக்குமே. இப்போ IMF சுத்தம் மறுவொரு 700 பில்லியன் எங்கே காசு வருது, சும்மாவா தராங்க? இல்லை, காசு இனி அது அவங்க அப்போ உங்கள் போய்ட்டு வேறு சரி எடுக்க இல்லைமே போயிட்டு. இப்போ உங்கள் சொன்னாங்களே அந்த டாலர் எடுத்துகிட்டு வாரம் அங்கேருந்து உகண்டா குழந்தை போடேஞ்சி. நாங்கள் இதுதான் செல்ல மக்கள் பாவம் மீண்டும் இதுதான் செல்லிக்குது. மக்கள் ஏமாந்தார்கள், மக்கள் பொய்க்கு ஏமாந்தார்கள். அதை சுட்டி தான் இன்றைக்கு இந்த நாட்டு நிலைமை. இன்றைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு தலைவரத்தில் நாட்டில் இருக்கிறார். எங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பிராதேச சபாவிலையும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. பாராளுமன்றத்தில் 3-4 பேர் இருந்த பாராளுமன்ற உறுப்பினரை 159 பேர் கொண்டு வச்சாங்க இந்த மக்கள். எனக்கு மக்கள் பாவம். மக்கள் எதிர்பார்ப்போடு வாக்களித்தார்கள். அந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கு சுண்ணா பின்னமாகிட்டு மக்களுக்கு செல்ல வழி இல்லாமல் செல்றாங்க. இந்த ஆட்சியோடு தான் ஈக்கணும், இந்த ஆட்சியோடு தான் நீக்கணும். மக்கள் பாவம். எங்கள்கிட்ட வந்து செல்வாங்க NPP மக்கள் வாக்களித்த மக்கள். நாங்கள் நம்பி எங்கள்ட தலையிலே நாங்கள் மண்ணை வாரி போட்டுக்கொண்டு NPP மக்கள் வந்து செல்கிறார்கள். இன்றைக்கு அந்த நிலைமைக்கு இந்த நாடு போயிட்டு காரணம் யார்? இந்த நாட்டு அரசாங்கம் செய்கின்ற தலைவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தான் இந்த மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். சரி, யார் பதில் சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே ஒரு சிறு விளம்பரம்.